அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களுக்கு எப்போதும் எரிச்சலை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் முஸ்லிம் பெண்களினுடைய அணிவது. உண்மையில் இஸ்லாம் பெண்களிடம் அவர்களின் உடல் அழகை அந்நியர்கள் முன்பு காட்டக்கூடாது என்றும், கணவன்மார்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் முன்பு மட்டுமே அவர்களின் அலங்காரத்தையும் அழகையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளது. அந்நியர்கள் முன்பு முழுமையான உடை அணிய வேண்டும் என்று இஸ்லாம் பெண்களின் பாதுகாப்பிற்காக வலியுறுத்தியுள்ளது. புனித குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது: நபியே, உங்கள் மனைவிகளிடமும் மகள்களிடமும் விசுவாசிகளின் பெண்களிடமும் அவர்கள் தங்கள் முக்காடுகளை தாழ்த்தி அணியுமாறு கூறுங்கள். இதனால் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பார்கள். இதுவே மிகவும் பொருத்தமானது. பெண்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் வன்முறைக்கு ஆளாகாமல் இருக்கவே இஸ்லாம் பெண்களை மரியாதையான முழுமையான உடை அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இன்று நடக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் பெரும்பாலானவை பெண்களின் உடை அணியும் முறையில் உள்ள குறைபாடுகளால் நிகழ்கின்றன என்று பல சிந்தனையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புகழ்பெற்ற பாடகர் இயேசுதாஸ் ஒரு காலத்தில் ஜீன்ஸ் அணியும் பெண்களை விமர்சித்தது சமூக ஊடகங்களில் வைரலானது. சமூக ஊடகங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் கூறியதாவது: நான் பர்தா அணிவது உண்டு. நான் பர்தா அணியும் போது ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த உடையில் நான் செல்லும் போது யாரும் என்னை மோசமாக பார்ப்பதில்லை. மற்ற உடைகளை அணிவதை விட பர்தா எனக்கு அதிக பாதுகாப்பு உணர்வையும் தந்தது. இதுதான் இஸ்லாமின் போதனைகளுக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டிய இடம். இஸ்லாமை ஏற்கும் முன்பு கவிஞர் மாதவிக்குட்டி கமலா சுரையா கூறியது இன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பு கருப்பு பர்தா வாங்கி வைத்திருந்தார். அதை அணிந்த போது அது தனக்கு மிகுந்த பாதுகாப்பை அளித்ததாக அவர் ஒருமுறை கூறினார். இவை அனைத்தும் முஸ்லிம் பெண்களின் உடை அணியும் முறையை விமர்சித்து பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதி இஸ்லாமுக்கு எதிராக போராடும் மக்களுக்கு புரியவில்லை. அவர்கள் பெண்களின் பாதுகாப்பிற்காக போராடவில்லை. இஸ்லாமுக்கு எதிரான கடுமையான வெறுப்பே அவர்களை இதற்கு தூண்டுகிறது. இரட்டை மனசாட்சி இருந்தாலாவது இவர்கள் மலப்புறத்தில் நடந்த ஃபிளாஷ் மாப் டான்ஸ் எனப்படும் நிகழ்ச்சிக்கு எதிராக முஸ்லிம் பேச்சாளர்கள் களம் இறங்கி முஸ்லிம் பெண்களுக்கு அறிவுரை வழங்கிய போது அதற்கு எதிராக போராடிய இவர்கள் பெண்ணின் உரிமைகள் மறுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஹாதியாவிற்காக ஒரு போராட்டமும் நடத்தவில்லை. அவர்களின் ஒரு கோஷமும் அப்போது கேட்கப்படவில்லை. கவனக்குறைவாக அணியப்படும் உடைகளின் இடைவெளிகளை பிடிக்கும் கேமரா கண்களில் இருந்து பாதுகாப்பு உணர்வு, இதைத்தான் ஹிஜாபும் பர்தாவும் வழங்குகின்றன. முக்காடு பார்த்து மனமுடையும் SFI மாணவர்களும் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பர்தா என்பது பெண்களின் சுதந்திரத்தை பறிப்பது அல்ல. அது அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு பெருமை. முகத்தை மறைப்பது, தலையை மறைப்பது, முழு உடையை அணிவது, இவை முஸ்லிம் பெண்களுக்கு மட்டுமல்ல. கன்னியாஸ்திரிகளும் உடலை மறைக்கின்றனர், தலையை மறைக்கின்றனர். குஜராத் மற்றும் பிற இடங்களில் இந்து சகோதரிகள் தங்கள் தலையை மறைப்பதை நாம் காணலாம். புனித இஸ்லாம் ஒருபோதும் பெண்களின் சுதந்திரத்தை பறித்ததில்லை. அது பெண்களுக்கு மரியாதை, கண்ணியம், சுதந்திரம் ஆகியவற்றை வழங்கியுள்ளது. ஆனால் பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது பெண்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் ஆண்களுக்கும் புனித இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஆண்கள் தங்கம் அணியக்கூடாது, ஆனால் பெண்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் பட்டு உடைகள் அணியக்கூடாது, காது குத்தக்கூடாது, முழங்கால் தாழ உடைகளை இழுக்கக்கூடாது. இவை தடை செய்யப்பட்டவை. பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது போல ஆண்களுக்கும் இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பதக்க போராட்டம் நடத்தியவர்கள் ஆண்களுக்காக போராட வேண்டுமெனில் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை மாற்ற வேண்டியிருக்கும். சுருக்கமாக, முஸ்லிம் பெண்களின் உடை, ஹிஜாப், பர்தா, இவை அவர்களின் பாதுகாப்பு, அவர்களின் பெருமை, அவர்களின் அலங்காரம். புனித இஸ்லாமின் விதிமுறைகளை பின்பற்றும் உண்மையான முத்தகீன்களில் நம்மை அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து ஆசீர்வதிக்கட்டும். நமது சகோதரிகளை சமூக விரோதிகளின் கொடிய கரங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆமீன்.